ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம எந்த எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸும் ரொம்ப இப்போ காமனாக போடுறதில்ல. ஃபுல்லாகவே பைக் கண்டென்ட்ஸாக தான் போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ தான் போட போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பேஷன் ப்ரோ பைக்குக்கு ஒரு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி மேக் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, இது மாதிரி எங்கள் பைக்குக்கும் செஞ்சு தர முடியுமா, அதில் இருக்க டவுட்ஸை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா என் பைக்குக்கு வேணும் செஞ்சு தரீங்களான்னு கேட்டாங்க. சரி, நானும் செஞ்சு தரேன்னு சொல்லி அவங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்தோம். அதை எப்படி மேக் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மல்டிமீட்டரை டிசி மோடில் செட் பண்ணிக்கிட்டு எல்லா பேட்டரியோட வோல்டேஜ் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இன்கேஸ் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா எல்லா பேட்டரியும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். பேலன்ஸ் பண்ணுறது எப்படின்றத நம்ம டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது மேலே ஐ பட்டன்லையும் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலேட்டிங் கேஸ்கெட் எடுத்து நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் மேலே ஒட்டிக்கிறோம். எதுக்கு ஒட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹீட்ல இருந்து நம்ம பேட்டரி பேக்கை ப்ரொடெக்ட் பண்ணோம். இன்கேஸ் ஹீட் ஆச்சுன்னா அந்த நிக்கல் ஸ்ட்ரிப்ஸ்லாம் வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல டச் ஆகாமல் இந்த கேஸ்கெட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேட்டரி ஹோல்டர்ஸ். இந்த ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை வந்து நமக்கு தேவைப்படுற சைஸில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரியை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டெர்மினல், அதுக்கடுத்த பேட்டரி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் வைக்கணும். அதுக்கடுத்த பேட்டரி பாசிட்டிவ் டெர்மினல், அதுக்கடுத்த பேட்டரி நெகட்டிவ் டெர்மினல். இது மாதிரி தான் நம்ம வந்து சீரிஸ் கனெக்ஷன் பண்ணணும். நீங்கள் இந்த அரேஞ்ச்மெண்ட் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீரிஸ் கனெக்ஷன் வராது. அப்புறம் உங்களுக்கு அவுட்புட்டில் 12 வோல்ட் வராது. சம்டைம் சரியாக பண்ணல அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் பேட்டரி பேக் எப்படி இருக்குன்ட்டு ஒரு நீட் ஃபினிஷ் வந்துருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த நிக்கல் ஸ்ட்ரிப் வச்சு நம்ம ஸ்பாட் வெல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நிக்கல் ஸ்ட்ரிப் ரொம்ப பெருசாக இருக்குன்றதுனால நம்ம கன்வீனியன்ஸ் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக இந்த பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிக்கல் ஸ்ட்ரிப் தேவைப்படுது. ஓகே, 3 நிக்கல் ஸ்ட்ரிப் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம பேட்டரி மேலே வச்சு ஸ்பாட் வெல்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் பாசிட்டிவ் டெர்மினலாக எடுத்துக்கிறேன், இதை வந்து நெகட்டிவ் டெர்மினலாக எடுத்துக்கிறேன். அப்படின்னா அப்போது இதுக்கு கீழே இருக்க இந்த 2 பேட்டரி நம்ம ஸ்பாட் வெல்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸ்பாட் வெல்டோட குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்குன்ட்டு. இது வந்து நம்ம டிஏஒய் ஸ்பாட் வெல்ட். இது எப்படி பண்ணோன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான வீடியோட லிங்க்கை நான் ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே இருக்க பேட்டரி ஸ்பாட் வெல்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க இந்த 2 பேட்டரி நம்ம வந்து ஸ்பாட் வெல்ட் பண்ணிக்கணும். ஓகே, இது பேட்டரி பாசிட்டிவ் லைன் இங்கே வருது. அதுக்கப்புறம் இந்த பேட்டரி வழியே போய் இந்த பேட்டரிக்கு வருது. திரும்ப இந்த பேட்டரியிலேருந்து இந்த பேட்டரிக்கு நம்ம வந்து ஸ்பாட் வெல்ட் பண்ணணும். ஓகே, இப்போ அவுட்புட் என்ன வருது பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு 12.97 வோல்ட் வந்துருச்சு. ஓகே, நம்ம பேட்டரி பேக் வந்து இப்போ சீரிஸ் கனெக்ஷன் பக்காவாக கொடுத்துட்டோம். இப்போ நம்ம பிஎம்எஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டேப் வச்சு நம்ம பிஎம்எஸ்ஸை ஃபஸ்ட்டு நம்ம செக்யூராக லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசியாக அட்டெல்லாம் வச்சு நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். இப்போ நெகட்டிவ் டெர்மினல் கொடுக்குறோம். நெகட்டிவ் டெர்மினல் பார்த்தீங்கன்னா தேவைப்படுற லென்த்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம சால்டர் பண்ண போதில்லை. ஏன்னா சால்டர் பண்ணால் ஹீட் ஆகுன்றதுனால நிக்கல் ஸ்ட்ரிப்பில் சால்டர் பண்ணி அதை வந்து அப்படியே நம்ம ஸ்பாட் வெல்ட் பண்ண போகிறோம். ஃப்ளெக்ஸ் எந்த அளவுக்கு அப்ளை பண்ண முடியும் அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணால் தான் லெட் பார்த்தீங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, ஸ்பாட் வெல்ட் பண்ணதை நான் எடுக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பேட்டரியோட மைனஸை வந்து நம்ம பேட்டரி மைனஸில் நம்ம ஸ்பாட் வெல்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் வைஸ் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். பேலன்ஸ் வைஸ்லாம் எப்படி கனெக்ட் பண்ணணுன்றத ஒரு டயக்ராமாக உங்களுக்கு நான் இந்த பிக்சர் காமிக்கிறேன். அது பாருங்கள், அது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பிளாக் ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரியோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா B1 அதாவது நம்ம
எந்த பேட்டரியில் நம்ம நெகட்டிவ் கனெக்ட் பண்ணமோ அந்த பேட்டரியோட பாசிட்டிவில் நம்ம வந்து B1 கனெக்ட் பண்ணிக்கணும். அதுதான் அந்த பேட்டரி பேக்கோட ஃபஸ்ட்டு பேட்டரி. ஒயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும். நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கணும். அப்போ தான் பேட்டரி பேக் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். ஒயரிங் ரூட்டிங் பண்ணுறதுலாம் கொஞ்சம் அழகாக பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் பேட்டரி பேக் நீட்டாக இருக்கும். செகண்ட் பேட்டரி வந்து அந்த பேட்டரியிலேருந்து லைன் எங்கே அடுத்த பேட்டரியோட பாசிட்டிவ்க்கு போகுதுன்னு பார்க்கணும். இங்கே இப்போ நம்ம சால்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்த பேட்டரி எங்கே போகுது பாருங்கள். அதுக்கு பின்னாடி இருக்க லைனில் போயிட்டு இங்கே பேட்டரியோட பாசிட்டிவாக வருது. இந்த இடத்துல நம்ம வந்து B2 அது B2 லைனை வந்து இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த லைன் பார்த்தீங்கன்னா எங்கே போகுதுன்னு பார்க்கணும். இந்த லைன் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த பேட்டரிக்கு வருது. ஸோ அந்த பேட்டரியை வந்து நம்ம B3 எடுத்துக்கிட்டு B3யோட லைனை வந்து கரெக்டாக எடுத்துன்னு போய் அந்த B3 பேட்டரியில் நம்ம கரெக்டாக கொடுத்துடணும். ஓகே, கடைசி பார்த்தீங்கன்னா B4 தான் வந்து நம்ம கடைசியான பாசிட்டிவ் டெர்மினல். அதாவது ஃபுல் பேட்டரி பேக்கோட பாசிட்டிவ் டெர்மினலே B4 தான். ஏன்னா அதில் வந்து அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா கடைசியாக இதில் தான் வந்து முடியும். ஓகே, நம்ம இந்த இடத்த நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவுட்புட்டுக்கு ஒயர் எடுக்கணும். அவுட்புட்டுக்காக இந்த 2 ஒயர் நான் எடுத்து சால்டர் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஹை கரண்ட்லேருந்து எடுக்க போகிறதுனால ஒரு ஒயராக போட தாங்காது. அதனால 2 ஒயராக போட்டு அங்கே பண்ண மாதிரியே இந்த இடத்துலையும் வந்து நிக்கல் ஸ்ட்ரிப்பில் நம்ம சால்டரிங் வச்சு ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த நிக்கல் ஸ்ட்ரிப்பை பேட்டரியில் வச்சு ஸ்பாட் வெல்ட் பண்ணிவிடுவேன். ஸ்பாட் வெல்டு நெகட்டிவ் டெர்மினல் பண்ணுறது காட்டல, பாசிட்டிவ் டெர்மினல் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்குன்ட்டு. ஓகே, இப்போ கடைசியாக அந்த B4யும் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வோல்டேஜ் செக் பண்ணலாம் அவுட்புட் வருதான்ட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா 12.9 நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, நம்ம பேட்டரி பேக் பக்காவாக கனெக்ட் பண்ணிட்டோம். ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா என்னதான் ஜாயிண்ட் ஆகிருந்தாலும் நமக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் ஆயிருக்கு. திரும்ப ரெக்கவரியும் ஆயிடுச்சு. நம்ம பேட்டரி பேக் பக்காவாக ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம அந்த ஒயர்ஸு அப்புறம் அந்த ஸ்பாட் வெல்ட் பண்ண இடத்தெல்லாம் நம்ம இந்த டேப் போட்டு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். எல்லா ஒயரையும் நான் செப்பரேட்டாக கவர் பண்ணுறேன். அப்போ தான் வந்து இன்சுலேஷன் பக்காவாக நடக்கும்ன்றதுனால. ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் சென்சார். இது எதுக்குன்னா இன்கேஸ் பேட்டரி ரொம்ப ஹீட் ஆச்சு, சார்ஜ் பண்ணும்போது டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஹீட் ஆச்சு அப்படின்னா பேட்டரி பேக்கோட கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிடும் BMS. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேப்பை பார்த்தீங்கன்னா நான் இந்த அட்டையை வச்சு அடைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பக்காவாக பேட்டரி பேக்கை ஒரு ஃபினிஷிங் கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹீட் ஸ்ட்ரிங்க் ரேப், அதாவது ப்ளூ ஷீட்டுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இதை வச்சு நம்ம பேட்டரி பேக்கை நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து ஸ்ட்ரிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள், ஸ்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் அவுட்புட் இருக்கும். இந்த 2 இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இருக்கும். இந்த ஓப்பனிங்கை வந்து நம்ம சீல் பண்ணுறதுக்கு சிலிக்கான் பேஸ்ட் போட்டு நம்ம சீல் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பேஸ்ட் போட்டு சீல் பண்ணிவிட்டேன். மாஸ்கிங் டேப்லாம் போட்டு பண்ணதுனால ஓரளவுக்கு நீட்டாக வந்திருக்கு. அந்த ஒயரோட கேப்பில் நம்ம சிலிக்கான் போட்டாச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கேட்டிருந்தாங்க பேட்டரி பேக் வேணும்ன்ட்டு. ஸோ அந்த 2 பேருக்காக இந்த பேட்டரி பேக் செஞ்சுருக்கோம். 2 பேட்டரி பேக்கும் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இதில் அடிஷனலாக என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினல்ஸில் வந்து நான் இந்த கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பைக்கில் கனெக்ட் பண்ணும்போது நம்ம நட்டு போல்ட் வச்சு ஈஸியாக நம்ம வந்து டெர்மினல்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஓகே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்ட்டு. ஓகே, நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். போன வீடியோலேயே நம்ம ஆல்ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு
ஓகே எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, ஆனால் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டலையே அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக இதை நம்ம பண்ணுறோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி போட்ட நம்ம வண்டி தான் பேஷன் ப்ரோ. ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்க தெரியும், நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. நான் அந்த பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ மேக் பண்ண பேட்டரியை நான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு லைட் எரியல பாருங்கள், அங்கே ஓடோமீட்டர் லைட் எரியல. ஓகே, இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண பேட்டரி பேக்கை இப்போ நம்ம இதில் கனெக்ட் பண்ணலாம். பாருங்கள், நம்ம மேக் பண்ண பேட்டரி பேக்கு 2 எக்ஸ்டென்ஷன் ஒயர் அதில் கொடுத்து இப்போ நான் அந்த டெர்மினல்ஸை அந்த XT90 சாக்கெட்டில் நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் பண்ண உடனே பாருங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. ஓகே, நான் செல்ஃப் போட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்த்துக்கோங்க, அந்த பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணல, இது வந்து நம்ம மேக் பண்ண பேட்டரி தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓகே, பக்காவாக ஆனால் வந்து செல்ஃப் போடுறேன். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டார்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஒயர்ஸ் எதுவுமே நம்ம கனெக்ட் பண்ணல, தனித்தனியாக தான் இருக்குது. அந்த ஒயர்ஸு இந்த ஒயர்ஸ் தான் சம்மந்தம் இல்லை. ஓகே, இப்போ வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ சாவி போட்டால் ஸ்டார்ட் ஆகாது. இது திரும்ப கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே, பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா இது மாதிரி தேவைப்பட்டோன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹேவ் அ நைஸ் டே, பாய்.